இந்த கவிதை தொகுப்புக்கு இப்போது நாம் வெளியீட்டு விழா நடத்தியிருக்கின்றோம். இந்த விழாவில் பங்கேற்பதற்கான ஆளுமைகள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். விழாவில் பங்கேற்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் பார்வையாளர்களாக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அது என் தமிழ் எனக்கு கொடுத்த பேறு என்று நான் நினைக்கிறேன். ஆண்டாள் பாசுரத்திலே சொல்லுவார், ஒரு வரி வரும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று ஒரு வரி. அந்த பசுக்கள் எப்படிப்பட்டவை என்றால், எந்த பாத்திரத்தை வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் பாலை நிரப்பிவிடும். சிறிய பாத்திரமாக இருந்தால் நிரப்பிவிடும், பெரிய அண்டாவாக இருந்தால் நிரப்பிவிடும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொல்வார்கள். அதே போல என் தமிழுக்கு நான் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சியின் அரங்கை நிறைத்துவிட வள்ளல் பெரும்பசுக்களாக பால் தருகிற தமிழர்களாக உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி மிகவும் கூர்தீட்டி நாங்கள் கனவு கண்டபடி நிறைவேற்றப்பட இருக்கிறது. நிகழ்ச்சி நெறியாளர் ராஜசேகரும் நானும் சிவகுமார் சாரும் சேர்ந்து அதை வடிவமைத்திருக்கிறோம். நிகழ்ச்சியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். வெளியூர்களிலிருந்தெல்லாம் ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஊர் போய் சேர வேண்டும். இந்த மாநகர நெரிசலில் சென்னையில் இருக்கிறவரும் அவருடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாக போக வேண்டும். இந்த இலக்கோடு இந்த நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்த இருக்கிறவர் என் அன்பு தம்பி பேராசிரியர் முனைவர் ஏகா ராஜசேகர் அவர்கள். ஏகா ராஜசேகர் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு பண்பலை வானொலியிலே 7 ஆண்டு காலம் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர். கெவின் கார்கி பதிப்பகம் என்கிற மிகச்சிறந்த ஒரு பதிப்பகத்தை நடத்தி அதன் வாயிலாக நிறைய நூல்களை வெளியிட்டு கொண்டிருப்பவர். மழை அதியன் என்கிற பெயரிலே ஏராளமான கவிதைகளை எழுதியிருப்பவர். பலூன்களின் மிதக்கும் பாடல்கள் என்கிற தலைப்பிலே அருமையான தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பவர். அவரது தந்தை காஞ்சிபுரத்தில் ஐயா ஏகாம்பம் அவர்கள் மிகச்சிறந்த தெருக்கூத்து கலைஞர். 2000 கூத்துக்களுக்கு மேல் நடத்திய, அதுவும் மரபு வழி கூத்துக்களை நடத்திய பெருமைக்கு சொந்தக்காரர். அந்த அறம் மாறாமல் நடந்து கொள்வார். அவருடைய வாழ்க்கையை தன் அப்பா சொல்ல சொல்ல கேட்டு எழுதி அதை ஒரு நூலாக கூத்துக்கலை என்கிற புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நெறிப்படுத்தி நடத்துவதற்காக அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி தருமாறு அன்பு தம்பி ராஜசேகர் அவர்களை உங்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே நிகழ்ச்சி இப்போது தொடங்கிறது. எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எதுவும் பிற யோசனைகளுக்கு இங்கே இடமில்லை என்கிற அளவிலும் நிறைய நண்பர்கள் வாழ்த்துரைக்க 2 நிமிடம் அவகாசம் கேட்டாலும் ஏற்கனவே நாம் அழைத்திருக்கிறவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும் என்று அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அழைப்பாளர்கள் இங்கே பங்கேற்று பேச இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களும், இயக்குனர் லிங்குசாமி அவர்களும், சீனு ராமசாமி அவர்களும், வந்து கொண்டே இருக்கிறார் கவிஞர் பச்சையப்பன் அவர்களும், மிகச்சிறந்த கவிஞர் இளம்பிறை அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். சூமா செந்தில் பிரசாத் உட்பட அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி தருமாறு என் அன்பு தம்பி ராஜசேகரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு என்கிற கவிதையினுள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். ஆளுமைகளை மேடைக்கு அழைக்கிறோம். மகள் இருந்த வீடு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆளுமைகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவுக்கு தலைமையேற்று நடத்த இருக்கின்ற கொடைமன்ன செம்மல் திரு ராம சிவகுமார் அவர்களை அன்புடன் ஒரு பலத்த கரவசையோடு மேடைக்கு அழைக்கிறோம். நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கிற திரைப்பட இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நூலினை பெற்று வாழ்த்துறை வழங்க இருக்கிற திரு என் லிங்குசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கருத்துரை ஆற்ற இருக்கிற திரைப்பட இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கருத்துரை ஆற்ற இருக்கிற கவிஞர் இளம்பிறை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்த உள்ள திரு சூமா செந்தில் பிரசாத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நூலாசிரியர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் யார் இவர் என்கிற கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அறிந்திருப்பார்கள். இந்த அரங்கத்தில் இருக்கின்ற பலர் அவரை முழுமையாக உணர்ந்திருப்பார்கள். ஆனாலும் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எப்பொழுதும் வியப்புக்குரியவர். இந்த தருணத்தில் அவரை குறித்த ஒரு சிறு குறிப்புகளோடு இவ்விழாவுக்குள் நுழைவதே பொருத்தமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூருக்கு அருகே உள்ள காட்டுப்பாக்கம் என்கிற கிராமத்தில் காந்தியவாதியாக, குறிப்பாக காமராசரின் தீவிர தொண்டராக இருந்த காமு வரதராசன் என்பவரின் மகன்தான் இவர். தாயார் திருமதி வரதம்மா. பள்ளி இறுதி வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் தமிழை மட்டுமே நம்பி 80களில் சென்னைக்கு வருகிறார். தேவி வார இதழில் செய்தியாளர், பின்னர் தராசு வார இதழில் சமூக புலனாய்வு செய்தியாளர், பின்னர் 90களில் தொழில் வணிக முதலீடு இதழின் சிறப்பு செய்தியாளர், பின்னர் தினமணி நாளிதழ், தினமணி கதிர், வணிகமணி, தமிழ்மணி வார இதழ் உள்ளிட்டவற்றில் சுதந்திர செய்தியாளர், பின்னர் தமிழ்ச் சான்றோர் பேரவையின் தலைமை அலுவலக செயலாளர், பின்னர் 2004 முதல் 8 வரை அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கான தமிழ் மாத இதழின் ஆசிரியர், மக்கள் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர், நிகழ்ச்சி ஆலோசகர், பின்னர் விஜய் டிவி ஒளிபரப்பிய தந்தை பெரியார் தமிழ் இசை மன்றம் நடத்திய தமிழ் இசை விழா நிகழ்ச்சியின் இயக்குனர். இப்படி பல. ஜெயபாஸ்கரன் கவிதைகள் மனைவியான என் மகளே, சொல்லாயினம் வரவேண்டாம் என் மகனே ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர். ஜெயபாஸ்கரன் கட்டுரைகள் கடைசி புகையின் கல்லறை, வாய்மொழி அல்ல வாழ்க்கை மொழி, தினமணி நாளிதழில் வெளிவந்த கட்டுரைகளின் தொகுப்பு அது, தாவர தரகன் ஆகிய கட்டுரை தொகுப்புகளை எழுதியவர். அமெரிக்காவில் இயங்கி வரும் தமிழ்நாடு அறக்கட்டளை தமிழ்நாட்டில் மேற்கொண்டு வருகின்ற சமூக நலப்பணிகள் குறித்த கரம் கொடுப்போம் கரை சேர்ப்போம் என்கிற ஆய்வு நூலை எழுதியவர். லிங்குசாமி எழுதிய ஹைக்கு கவிதைகளை முன்வைத்து எழுதப்பட்ட கற்றுக் கொடுக்கிறது மரம் என்கிற ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய நூலை எழுதியவர். குறிப்பாக ஆனந்த விகடன் இதழின் 75ஆம் ஆண்டு பவழ விழா முத்திரை கவிதைகளில் ஒன்றாக ஜெயபாஸ்கரன் அவர்களே கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஆனந்த விகடன் கொண்டாடியது. இவர் வெறும் பள்ளி படிப்பை மட்டுமே படித்தவர், பல்கலைக்கழகங்களை மிதிக்காதவர். ஆனால் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுகலை தமிழ் இலக்கிய மாணவர் சங்கர் அவர்கள் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் ஆராய்ச்சி நிகழ்த்தியிருக்கிறார். செல்வி லா எலன் எழிலரசி என்பவர் தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் வாழ்வியல் நெறிகள் என்கிற தலைப்பில் ஆய்வினை நிகழ்த்தியிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கீதா குமாரி அவர்கள் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் ஆராய்ச்சி நிகழ்த்தியிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அன்பரசு என்பவர் ஜெயபாஸ்கரன் கவிதைகளில் சமூக சிந்தனைகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி நிகழ்த்தியிருக்கிறார். மு பாலசுப்ரமணி என்பவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் ஆய்வு என்கிற தலைப்பில் ஆராய்ச்சி நிகழ்த்தியிருக்கிறார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கோ பூமாரி என்பவர் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் ஒரு மதிப்பீடு என்கிற தலைப்பில் ஆராய்ச்சி நிகழ்த்தியிருக்கிறார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஜெயபாஸ்கரன் அவர்கள் பல்கலைக்கழகத்தை மிதித்ததில்லை. ஆனால் இவருடைய எழுத்துக்கள் முழுக்க பல்கலைக்கழகத்தால் பல நூற்றாண்டு காலம் ஆனாலும் பாதுகாக்கப்படும். அதுதான் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அவர்கள். அந்த வகையில் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு என்கிற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என அன்போடு வரவேற்கிறோம். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் பேரன்புக்கு உரியவர் இவர். சென்னையில் மிகவும் முக்கியமானதொரு மருத்துவ சேவை நிறுவனத்தின் மருந்தக பிரிவு அலுவலர். திருவண்ணாமலையில் கல்வியில், தொழிலிலும், வேளாண்மையிலும், அரசியலிலும் மாபெரும் சேவைகள் செய்து பெருமை கொண்டு துவங்கிய குடும்ப மரபில் தோன்றிய நட்பண்பாளர். பெருந்தலைவர் காமராசரின் பற்றுதல் குடும்பமாக வார்க்கப்பட்டதால் பண்பட்ட சிந்தனையாளர். பாரதியின் கோட்பாடுகளுக்குள் தன்னை குழைத்து கொண்டவர். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பின் சொற்களால் வரவேற்புரை வழங்க திரு சுமா செந்தில் பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அரங்கில் நிறைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலில் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மதிப்பிற்குரிய ஐயா கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற நல்லதொரு வாய்ப்பினை பெற்றமைக்காக பெரிதும் நான் மகிழ்கிறேன். தமிழ் இலக்கிய உலகில் இடையறாமல் எழுதியும் இயங்கியும் வருகின்ற ஐயா கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் தமிழ் எழுத்துலகில் 40 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர். தனது நெடிய இலக்கிய பயணத்தில் தனக்கென்ற ஒரு தனித்த முத்திரையை பதித்து புகழ்பெற்று வருபவர். கவிதைகள், கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் என்று இதுவரை வெளிவந்துள்ள அவரது நூல்களின் வரிசையில் 11ஆம் நூலாக அவருடைய மகள் இருந்த வீடு என்ற தலைப்பிலான இந்த கவிதை நூல் இன்றைய நாளில் உங்கள் முன்பாக வெளியீடு விழா காண்கிறது. இந்த இணைய நிகழ்ச்சிக்கு விஷ்ணு அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர்
மரியாதைக்குரிய ஐயா திரு ராம சிவகுமார் அவர்களை தலைமை தாங்க இசைவு தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கிறார். ஐயா திரு ராம சிவகுமார் அவர்கள் செல்வத்து பயனே ஈதல் என்கிற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து வருகின்ற கொடையுளம் கொண்ட ஒரு நற்பண்பாளர் ஆவார். கல்வி, மருத்துவம், இலக்கியம் என்றெல்லாம் உரியவர்களுக்கு உரிய வகையில் கொடையளித்து மகிழ்வதை தனது பிறப்பியல்பாக கொண்டிருக்கிற ஐயா திரு ராம சிவகுமார் அவர்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்களின் இந்த விழாவுக்கான முதல் காரணமாக விளங்குகிறார் என்றால் அது மிகையல்ல. மேலும் சொல்வதென்றால் இங்கே இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று முதலில் முனைந்து அதற்கு அடித்தளமிட்டவர் அவர்தான் என்பதே உண்மையாகும். அவ்வகையில் இந்த விழாவுக்கு மிகவும் பொருத்தமான தலைவராக விளங்குகின்ற ஐயா திரு ராம சிவகுமார் அவர்களை முதற்கண் வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள திரைக்கதை மன்னன், இயக்குனர், பத்திரிகை ஆசிரியர், நடிகர் என பன்முக திறமை வாய்ந்த ஐயா திரு பாக்கியராஜ் அவர்களை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக நன்றாக தெரியும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாத செய்திகள் எதுவும் என்னிடம் இல்லை. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா திரு பாக்கியராஜ் அவர்களை ஒரு 10 அடி தூரத்தில் நின்றாவது பார்த்துவிட வேண்டும் என்று நான் பட்ட பாடுகளும் அதற்காக நான் அலைந்த அலைச்சல்களும் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதையும் இப்போது எனது பெயர் அவருக்கு தெரியும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து ஐயா திரு பாக்கியராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நூலினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகை தந்துள்ள இயக்குனர் திரு என் லிங்குசாமி அவர்கள் நமது கவிஞர் ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்களின் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் ஆவார். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் பெரும்பாலான நூல் வெளியீட்டு விழாக்களில் முதன்மையான ஒருவராக பங்கேற்று இயக்குனர் திரு என் லிங்குசாமி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஹைக்கூ கவிஞரும் ஆவார். ஆனந்த விகடன் வெளியிட்டுள்ள லிங்கு, செல்ஃபி எடுத்துக்கொள்கிறது மரம் ஆகிய இவரது ஹைக்கூ நூல்கள் தமிழ் இலக்கிய உலகில் பெரும் வரவேற்பினை பெற்றவையாகும். இவரது ஹைக்கூ கவிதைகளை மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இயக்குனர் திரு லிங்குசாமி எழுதிய நூல்களை விட அவரது கவிதைகள் குறித்த ஆய்வு செய்து எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை அதிகமாகும். ஒரு திரைப்பட இயக்குனராக, தயாரிப்பாளராக, ஓவியராக, தியான பயிற்றுனராக மட்டுமின்றி ஒரு நல்ல மனிதராகவும் அவர் அடைந்து வருகின்ற உயரங்கள் வியப்புக்கு உரியவனவாகும். அந்த வகையில் இயக்குனர் கவிஞர் லிங்குசாமி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட உள்ள மகள் இருந்த வீடு கவிதை நூலினை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்ற பேராசிரியரும் நாடெறிந்த சிறந்த கவிஞர்களில் ஒருவருமான ஐயா இரா பச்சையப்பன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த நூலுக்கு மிகச் சிறப்பான அதே நேரத்தில் ஆய்வுபூர்வமான ஒரு அணிந்துரையையும் எழுதியுள்ள ஐயா இரா பச்சையப்பன் அவர்கள் உனக்கு பிறகான நாட்கள், தும்பிகள் மரணம் உறும் காலம், மழை பூத்த முந்தானை உள்ளிட்ட புகழ்பெற்ற பல கவிதை மற்றும் கட்டுரை நூல்களின் ஆசிரியர் ஆவார். அவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கருத்துரை வழங்க வருகை தந்துள்ள இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள் இலக்கியங்களின் மீதும் கவிதைகளின் மீதும் தீராத வேட்கை கொண்டு இடையறாமல் எழுதி வருகின்ற ஒரு படைப்பாளி ஆவார். புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை, நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல், மாசி வீதியின் கல் சந்துகள், கோயில் யானை மீது சிறுவன் ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியரான கவிஞர் சீனு ராமசாமி அவர்கள் தனது திரைப்படங்களுக்காக தேசிய விருதுகளையும் பெற்றவர் ஆவார். இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள் எழுதுகிற கவிதைகளில் எல்லாம் அற்புதமான காட்சிகள் தெரியும். அவர் எடுக்கிற திரைப்பட காட்சிகளில் எல்லாம் அற்புதமான கவிதைகள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக கவிஞர் இளம்பிறை அவர்கள் சமூக நோக்கிலும் பெண்ணிய நோக்கிலும் அதி அற்புதமான பல நூல்களை வழங்கிய அருமையான ஒரு படைப்பாளி ஆவார். நீ எழுத மறுக்கும் எனது அழகு, அவதூறுகளின் காலம், அரங்க வெளியில் பெண்கள் போன்ற புகழ்பெற்ற பல நூல்களை படைத்தளிக்கின்ற கவிஞர் இளம்பிறை அவர்களின் படைப்புகள் அனைத்தும் மனித நேயம், மண்வாசமும் நிறைந்தவை ஆகும். அவரது கவிதைகள் அனைத்தும் அழகானவை, அறவயப்பட்டவை. மேலும் கவிஞர் இளம்பிறை அவர்கள் அரங்கவெளியில் பெண்கள் என்கிற தலைப்பில் நாடக கலைஞர்களாக விளங்கிய பெண் அலுமொழியில் பற்றி ஆய்வு செய்து அண்மையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். ஒரு கவிஞராகவும் முனைவராகவும் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் திகழ்கின்ற கவிஞர் இளம்பிறை அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாளராக வருகை தந்திருக்கிற முனைவர் ஏகா ராஜசேகர் அவர்கள் அடையாறு பெட்ரிஷன் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர். தாமரை இதழ் கவிதைகளில் அழகியல் என்ற தலைப்பில் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும், குறும்படங்களில் அழகியல் என்கிற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர் ஆவார். சென்னை பல்கலைக்கழகத்தில் குறும்படங்களை குறித்து முனைவர் பட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் ஆய்வு இது என்பதும், அவ்வகையில் முதல் ஆய்வாளர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் திரு ஏகா ராஜசேகர் அவர்கள்
கவிஞர், பேராசிரியர், பதிப்பாளர், ஊடகங்களின் நிகழ்ச்சி நெறியாளர் என்று தான் ஈடுபடுகின்ற அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருகிறார். அது மட்டுமின்றி நமது கவிஞர் ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்களின் உடன்பிறவா சகோதரராக விளங்கி எப்போதும் அவருக்கான இணைய உற்ற துணையாக இருப்பவர். இந்த விழாவின் ஏற்பாடுகளிலும் இந்த நூல் தயாரிப்பிலும் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. அவ்வகையில் பேராசிரியர் முனைவர் ஏகா ராஜசேகர் அவர்களை வருக வருகவென வரப்பதில் பெருமை கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திரு சுமா செந்தில் பிரசாத் அவர்களுக்கு எங்களின் நன்றிகள். இப்பொழுது மேடையில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்வு. இந்நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கிற திரைப்பட இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பினை செய்ய விஷ்ணு அசோசியேட்ஸ் அதன் நிறுவனர் தலைவர் கொடைமன செம்மல் திரு ராம சிவகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நூலினை பெற்று வாழ்த்துறை வழங்க உள்ள திரு என் லிங்குசாமி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பினை செய்ய இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு கே பாக்யராஜ் ஐயா அவர்களையே சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கவிஞர் இளம்பரை அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய திரு சுமா செந்தில் பிரசாத் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற குடைமணல் செம்மல் திரு ராம சிவகுமார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றிருக்கிறார். காலில் சலங்கை கட்டிய இந்த நூல் மியூசிக் அகாடமியில் அரங்கேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் மீதும் அவரது கவிதைகள் மீதும் பேரன்பு கொண்டவர். இயக்குனர் லிங்குசாமி அவர்களின் முன்னெடுப்பிலும் ஒருங்கிணைப்பிலும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை பகிர்தலோடு 3 ஆண்டுகளை கடந்திருக்கும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கு போட்டியின் முழு முதல் நற்கொடையாளர் இவர். இந்த விழாவினை அணுவணுவாக செதுக்கி முன்னெடுத்துள்ள இவ்விழாவின் முழுமை விஷ்ணு அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ராம சிவகுமார் அவர்களை தலைமை ஏற்று உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களும், மேடையில் இடமில்லாத காரணத்தால் கீழே அமர்ந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். இந்த விழாவை நடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் முதல் நன்றி நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் டைரக்டர் திரு லிங்குசாமி, எனக்கு எங்கள் டீம் கேப்டன், என்ன டீம்ங்கிறது கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் சொல்கிறேன். ஸோ எங்கள் கேப்டனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், இவரை அறிமுகப்படுத்தியதுக்கு. ஸோ அறிமுகம் ஆகி கொஞ்ச நாளே ரொம்ப க்ளோஸ் ஆகினார் மிஸ்டர் ஜெயபாஸ்கர். அவர் கவிதைகள் படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு புதிய ஃபீலிங்கே வருது எனக்கு. அது ஜெயபாஸ்கர் கவிதை படிக்கும்போது சந்தோஷத்தை தவிர, அவரோட கவிதைகளை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது பொன்னாடை போத்தினா ஃபஸ்ட்டு அவர் நினைவு தான் வரும். எங்கேயாவது மௌனாஞ்சலி சொல்லி நிறுத்த சொன்னால் அவர் நினைவு தான் வரும்.
எங்கேயாவது ஒரு மொபைல் ஃபோன் ரோட்டில் யாரோ ஒருத்தன் குடிச்சு படுத்திருக்கான், அடிக்குதுன்னா அவர் நினைவு தான் வரும். அந்த அந்த கவிதையை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஒருத்தர் வந்து ரோட்டில் குடிச்சிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பார், மொபைல் அடிக்கும். அப்போ ஒருத்தர் பஸ் ஏறி போகும்போது அதை பார்த்துட்டு போகும்போது, இது யாரோட ஃபோனாக இருக்கும், ஒருவேளை அவரை கூட குடிச்சவனோட ஃபோனாக இருக்குமா, இல்லை அவர் ஆஃபீஸ்லேருந்து ஏன் வரலன்னு கேட்டு ஃபோனா, இல்லை வேறு ஏதாவது கடன்காரங்க ஃபோனா, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும்போது யாராக இருந்தாலும் சரி அவர் பொண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்பார். அது அமேசிங் டச். அதேமாதிரி மௌன அஞ்சலியை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் யாரும் அந்த இறந்தவரை பற்றி நினைக்கிறாங்களாங்கிறது பெரிய டவுட்டு. ஆனால் உண்மையாகவே இந்த ஒரு நிமிஷம் சொல்கிறவங்க முக்கியமாக அந்த 60 செகண்ட் தான் எண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அண்டு சிரிப்பை பற்றி பேசும்போது காமெடிங்கிறது அடுத்தவங்களை சார்ந்தது, நம்ம மட்டும் இல்லைங்கிறது பியூட்டிஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பார். நான் எக்ஸாக்டாக அந்த கவிதையோட அர்த்தம் மட்டும்தான் நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக தெரியாது எனக்கு. ஸோ ரொம்ப பல வகையில் அவரை ரசிச்சிருக்கேன். அதாவது ஒரு டாபிக் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டாப்பிக்கும் மயிலை பற்றி எழுதியிருக்காரு. அதாவது பேசினா பேசினே இருக்கலாம். ஆனால் இந்த மகளை பற்றி எழுதினது, இப்போ நாமுத்துக்குமார் ஒரு வார்த்தை சொல்வார், மகளை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது அல்ல. இது வந்து எவ்வளோ உண்மைங்கிறது மகளை பெற்ற எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஆச்சரியம்னா மகளை பற்றி அவ்வளோ எழுதியிருக்காரு. அவருக்கு 2 பையன். இது எனக்கு ரொம்ப புரியாத விஷயமா இருக்குது. மகள் இல்லாமல் மகளை பற்றி புரிஞ்சிக்க முடியுமா? அது ரொம்ப ஆச்சரியம். ஆனால் என்ன அப்புறம் யோசிச்சேன்னா, எல்லார் வீட்லேயும் மகள் இருக்கா. நம்ம அம்மா ஒரு நாள் மகள், நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு நாள் மகளாக தான் இருந்தவா. அப்புறம் நமக்கும் மகளோ இருந்தால் மகள். ஸோ மகளுங்கிறது எல்லாரோட பெண் வாழ்க்கையிலையும் ஒரு மகள் இருந்திருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக மிக ரொம்ப நல்ல ஒரு புக்கு. பெண்ணை பற்றிய மகள், பெண்ணுங்கிறது வீட்டில் கல்யாணம் ஆகி போன ஒரு பெண்ணை பற்றி எழுதிய விஷயங்கள் அத்தனையும் நிஜம். படிக்க படிக்க இவ்வளோ தூரம் ஒருத்தர் விளக்கி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம் மகளை பற்றி. அது மகளோடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கிறது பெரிய விஷயம். அது எத்தனை அப்பாங்களுக்கு புரியும் தெரியல. 90% அப்பாக்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க மகளை பற்றி. அதில் டைரக்டர் நம்ம லிங்குசாமி சாருக்கு 2 மகள். நான் எப்போவுமே ரொம்ப பொறாமையாகப்படுவேன். எனக்குலாம் ஒரே பொண்ணு தான். ஸோ 2 மகள் இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. இன்னும் ஜெயபாஸ்கரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எனக்கு சின்ன சின்ன வருத்தங்களில் ஒரு வருத்தம் வந்து, சினிமாவில் நிறைய காட்டுறான், காதல் காட்டுறாங்க, டூயட் காட்டுறான், சண்டை காட்டுறான், என்னெல்லாமோ காட்டுறான். ஒரு இடத்துல கூட பின்னாடி கவிதையை காட்ட மாட்டேங்கிறான். ஒரு சின்னதாக 2 வரி கவிதை எழுதி காட்டலாமே. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். ஒரு கவிதையை பார்த்தா அது யார் கவிதைன்னு யோசிப்பான். நாளைக்கு அது மூலம் கூட அந்த கவிஞருக்கு ஒரு பேர் வரும். இப்போது கவிஞருக்கு பேர் வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன சர்க்கிள் இவங்க தான் திருப்பி திருப்பி நம்ம வரோம். எந்த விழாவில் போனாலும் இந்த 50 பேர் தான் இருப்பாங்க. இது இன்னும் பரவணும், கவிதை உலகம் பரவணும், பெருசாகணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் பண்ணோம். அதில் ஒரு விஷயம் இந்த சினிமாவில் காட்டுறது. அதில் எனக்கு இன்னொரு சந்தோஷமான நம்ம கேப்டன் அண்ட் டைரக்டர் லிங்குசாமி, அவரோட பிடிச்ச ஒரு கவிஞர் அப்துல் ரஹ்மான், அவர் பேரில் 3 வருஷமாக ஒரு ஹைக்கூ விழா நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20,000 கவிதைகள் வருது. அத்தனை கவிதைகளும் படிக்கும்போதே யாரோ ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சந்தோஷம், அந்த ப்ரைஸ் வாங்கினோம். இவ்வளோ பேரோட தூண்டுதலாக அவர் பண்ணியிருக்கார். அப்போது இது வரைக்கும் ஒரு 25,000 கவிதைகள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அது செலக்ட் ஆச்சு ஆகலை. ஆனால் இத்தனை பேரோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர். கவிதை எழுதுறது மட்டுமே ஒரு சக்ஸஸ். அதில் ப்ரைஸ் வாங்காதது அடுத்தது. ஒருத்தர் கவிதை எழுதி முடித்து முதல் சந்தோஷப்படுறவர் அவராக தான் இருப்பார். இது நல்ல கவிதை இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. கவிதைகளை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும். எனக்கு அது ரொம்ப ஆசை. மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆகணும். இவர் டைரக்டர் கேப்டனை ஏன் சொன்னேன்னா, நாங்கள் சீக்கிரத்தில் ஐபிஎல் மாதிரி ஹைக்யூ டீம் இறங்கிக்கிறோம். அதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி இவர் தான் கேப்டன். டீம் ரெடி பண்ணிட்டார். 12-20 பேர் வச்சுருக்காரு.
மற்ற ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் கோயம்புத்தூர் திருச்சி ரெடி பண்ணி ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய போட்டியாக நடத்தணுங்கிறது என்னோடய ஆசை. இதை லாஸ்ட் 1 இயர் பேக் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கான அப்போ தான் கவிதைகள் இன்னும் நிறைய வளரும், இன்னும் நிறைய பேர் கவிதைகளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி ஜெயபாஸ்கருங்கிறது மாபெரும் கவிஞர். ஒரு சின்ன சர்க்கிளில் தான் தெரியுது. உலகம் ஃபுல்லாக பாராட்ட வேண்டிய ஒரு மனிதர். உலகம் ஃபுல்லாக தெரியும், எல்லா கண்ட்ரிலும் அவருக்கு ரசிகர் இருக்கிறாங்க. ஆனால் தோனி அளவுக்கோ கோழி அளவுக்கோ அவர் ஃபேமஸ் இல்லை. அது மாதிரி கொண்டு வரணும் அவரை. அவ்வளோ பெரிய ரைட்டர், எத்தனையோ மனசை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கார். எனக்கெல்லாம் கவிதை படித்தேன்னா அது ஒரு 10 நிமிஷம் அதிலே உட்காந்துருப்பேன், அதையே யோசிச்சுன்னு இருப்பேன். அடுத்த கவிதை போகிறதுக்கு முன்னாடி இந்த கவிதையை ரசித்து முடிப்பேன். ஒரு கவிதை புக்கு படித்தா 4 பேர்கிட்ட பேசுவேன், அதில் 3 பேருக்கு புரியாது, பரவாயில்ல புரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேசுங்க, நிறைய கவிஞரை பற்றி சொல்லுங்கள். 2 பேருக்கு போர் அடிக்கும், ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அப்புறம் என்னைக்காவது கேட்பான் என்ன கவிதை என்ன. அதனால் கவிதைகளை பற்றி நிறைய பேசி அதை வளர்க்க நம்ம ட்ரை பண்ணணும். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டு என்னை அனுபவித்து எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்த கவிஞர் ஜெயபாஸ்கருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு இன்னொரு, அதாவது இன்றைக்கி எல்லா பெரிய ஆக்டர்ஸும் எடுத்த உடனே ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அது மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேருது. இந்த குட்டி கதையை ஆரம்பித்தது யார் தெரியுமா? இவர் தான், நம்ம டைரக்டர் சார் பாக்கியராஜ் சார். அவர் தான் ஆரம்பித்தார் இந்த குட்டி கதைங்கிறது. அன்றைக்கி அவர் ஆரம்பிக்கும் போது யாருக்கும் தெரியாது. பிற்காலத்தில் அது ஒரு முதலமைச்சரை கூட உருவாக்கும் போல இருக்குது, அப்படி இருக்குது. ஸோ குட்டி கதைங்கிறது நமக்கு அன்றைக்கி எல்லாருக்கும் பாக்கியா புக்கில் 2 பேஜ் எழுதும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக படித்தோம். அந்த கான்செப்ட் புதுசு. இன்றைக்கி அது ஒரு பெரிய பேச்சுக்கு அது ஒரு பெரிய துணையாயிடுச்சு. எல்லாரோட பேச்சுக்கும் குட்டி கதையில் தான் ஆரம்பிக்கிறான், இல்லை முடிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோ தூரம் ஒரு பெரிய சிந்தனையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்களும் இதெல்லாம் சொல்லி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது நல்ல விஷயமா பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்ததாக கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு கவிதை நூல் வெளியீட்டு தொடங்குகிறது. சிறப்பு விருந்தினர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க. வித்தக்காரன் எடறி விழுந்தா கூட வித்தை தானா? கரடி வித்தக்காரரு எடறி விழுந்தா கூட வித்தை தான். தெரியாமல் உள்ள எடறி விழுந்துட்டா கூட அது வித்தையில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுமா பார்வையாளரால் வித்தை. அதுபோல் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த மேடையில் இருக்கிறவர்களில் நீங்கள் தான் வயதில் மூத்தவர். நானெல்லாம் உத்தரமேரூரில் ஒரு மாத சம்பளம் 200 இது 20 ரூபா வார சம்பளத்துக்கு வேலை செய்யும்போதே வாரம் 18 ரூபாய்க்கு ஜிப்பா துணி வாங்கிடுவேன். உங்களால் ஜிப்பா துணி வாங்கி அது எம்பராய்டிங் பண்ணுறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வரணும். அது பஸ்ஸுக்காரன் காசு கேட்குறான்னு உத்தரமேலேருந்து காஞ்சிபுரத்துக்கு சைக்கிளே வந்து ஜிப்பா தைச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனால் யாருமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே போல் கண்ணாடி தேவையே படலை என் கண்ணுக்கு கண்ணாடி. இருந்தாலும் சென்னைக்கு வந்து எனக்கு இப்போ நினைவு இருக்குது. பாரிமொழியில் அமர் ஆப்டிகல்ஸ்னு ஒரு கடை, பேரோடு சொல்கிறேன், இப்போ அந்த கடை இருக்குது, அமர் ஆப்டிகல்ஸ். அங்கே வந்து 60 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினேன். போயிட்டு தேவைப்படாத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீர்கள். கலை இலக்கியத்துறைக்கு நான் வருவதற்கு அந்த 80களில் எனக்கு ஒரு காரணமாக இருந்தீர்கள். நீங்கள் ஒரு இலக்கியவாதி அல்ல என்று சொல்கிறீர்கள், ஆனால் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒரு இலக்கிய தரம் சார்ந்தவை. பாக்யா பத்திரிகை அப்படித்தான், அழகழகான பத்திரிகை, அதில் இருக்கிற பொன்மொழிகள். அப்துல் ரஹ்மான் லிங்குசாமி சொன்னார், ஆலாபனை தொடர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது. அந்த விருதுக்கு இந்த பத்திரிகையிலே அந்த தொடர் வந்தது என்றால் பாக்யராஜ் சார் நடத்தின பாக்யா பத்திரிகையில் அந்த தொடர் வந்தது. அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. குட்டி கதைகளை தொடங்கி வச்சு ஒரு நியாயம் கற்பிச்சு ஒரு அழகழகாக இருக்கும் குட்டி கதைகள்லாம். ஒரு ராஜா வராரு,
ராஜா வந்த உடனே எல்லாம் திரட்டி அடிக்கிறாங்க, ஓரம்போ ராஜா வராரு. ஒருத்தன் கேட்குறான், யார் ராஜா? என்ன இப்படி கேட்குற? எதிர யானை மேலே வராருல, அவர் தான் ராஜா. எது யானை? என்னோட திமிர அவனுக்கு, கீழே நடந்தவதில்லை, அதான் யானை. மேலே உட்காந்துருக்காருல, அவர் தான் ராஜா. எது கீழே எது மேலே? மறுபடியும் கேட்டேன் நான். சார் சொன்ன கதை. கோபம் வந்து அந்த சிப்பாய் அவனை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, எது கீழே எது மேலே நான் கேட்குறேன். இப்போ நீ கீழே இருக்கிற, நான் மேலே இருக்கிறேன். அவன் கேட்டானா, எது நீ எது நான் அப்படின்னான். எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்பதற்கு வந்த குட்டி கதை அந்த கதை. தொடர்ந்து அதை படிப்பேன். அவர் தீவிரமான ரசிகர். அதே போல தான் அந்த லிங்குசாமி சொன்னது அந்த கதையில். கிழக்கு போகிற ரயிலில் ஒரு கல்யாண காட்சியில் ஒளிபெருக்கில் சத்தம் கொடுத்துருப்பாங்க, கோனேரிக்கு கந்தசாமி 5 ரூபா, அவர் 10 ரூபான்னு மொழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் பேச்சோட பேச்சா மயிலு புருஷ சப்பானி 5 ரூபா அப்படின்னு சவுண்டு வரும், அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய இணக்கம் பாருங்கள். மயிலுன்னு இருந்தார், மயிலு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. நான் உனக்காக காத்திருப்பேன் மயில் சொல்கிறாங்க. ஜெயிலுக்கு போனார், தண்டனை அனுபவிச்சார், திரும்ப வந்தார், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அங்கே மொய்யதுற அளவுக்கு ஒரு பண்பட்டுருக்கார். ஏன்னா அவர் எப்படி கவலைப்பட்டவர்னா, எவன் என்ன கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றான், எல்லா சப்பானி தான் கூப்பிட்றான்னு கவலைப்பட்டவர். அவர் கல்யாணத்துக்கு வந்து மொழி எழுதியிருக்கிறார். ஆக தமிழ் இலக்கிய சினிமா உலகத்தில் ஒரு புரட்டி போடுகிற தன்மையை செய்தவர், வெகு மக்களுக்கான களமாக தமிழ் சினிமாவை மாற்றியவர், பெண்களுக்கான தாய்மார்களுக்கானதாக அதை மாற்றியவர், அவர்களை ரசிக்க வைத்தவர் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனால் பாக்யராஜ் சார் அவர்கள் இருந்த வேண்டும். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்னொரு லிங்குசாமி சொன்னார், அவரையும் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன். ஆனால் இதே எனக்கு போதுமானது, நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். தொடர் லிங்குசாமி அவரை சந்திக்கும் போது உடனே ஒரு கவிதை சொல்லுங்கள், உடனே ஒரு கவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் சார் உடனே கவிதை சொல்லுங்கண்ணா. ரொம்ப புத்தக காட்சியில் வரும்போது திடீர்னு சொல்கிறாரு, நீங்கள் அந்த கவிதை சொல்லுங்கள், அந்த பை கவிதை சொல்லுங்கள், யார்கிட்டே சொல்லுங்கன்னு சொல்கிறார். திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது நடந்தணும். லிங்குசாமி எங்கே சொன்னாலும் நான் உடனே கவிதை சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் ஆலமரம் கவிதை அவருக்கு சொன்னேன். அதான் பை கவிதையை பாக்யராஜ் சாருக்கு சொன்னேன். கண்ணிமிக்கும் நேரத்திலே என் கைப்பையை களவாடி கொண்டு போனவனை குறித்து கவலைப்படுகிறேன் நான். என்னால் யூகிக்க முடியாத ஒரு இடத்தில் வைத்து அதை பிரித்து அவன் எப்படியெல்லாம் குழம்பியிருப்பான். அவனையும் அழைக்கிற இலக்கிய கூட்ட அழைப்பதிகளை என்ன செய்ய போகிறான்? கொடுத்த கடனை கேட்டு என்னை மிரட்டி கொண்டிருக்கும் மனோகரனின் கடிதத்துக்கு என்ன பதில் எழுத முடியும் அவனால்? இப்போதைக்கு தர முடியாது என்பதற்கான எல்லா காரணங்களையும் விளக்கி மனோகரனுக்கு நான் கடிதம் எழுதி விட்டதை எப்படி அறிவான் அவன்? மதிப்புரைக்கு வந்திருந்த அந்த மட்டமான 2 நூல்களை பாராட்டி தொலைப்பானா ஒரு வேலை. எக்கேடும் கெடட்டும். இனி கைப்பையை களவு கொடுத்தது குறித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியும், அதை களவாடியது குறித்து அவனுக்கு ஒரு துயரமும் என்றைக்கும் எஞ்சியிருக்கும். இனி கைப்பையை திருட அவன் துணியும் போதெல்லாம் ஒருவேளை அது என் பையாக இருக்குமோ என்று அஞ்சியே தீர வேண்டும் அவன் என்று ஒரு கவிதை. இது தினமணி கதிரில் வந்த கவிதை. பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப அந்த கவிதையை சொல்லுவார். அவர் சிறந்த கவிதைகளோட ரசிகர். அதனால் அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தொடர்ந்து அவர் போன ஜனவரிக்கு எனக்கு அடித்து அந்த பேனாவை எழுதுகொள் விலையுயர்ந்த பேனா எனக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தாரு. பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். தொடர்ந்து அதில் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு வாழ்கிற மக்களுக்கு வாழ்கின்றவர்கள் பாடம்படி சொல்லுவாங்க. நம்ம முன்னோடி படைப்பாளி ஏற்படுத்துகிற தாக்கங்கள் சொன்னார் இல்லையா, சீனி ராமசாமி ரொம்ப அழகாக சொன்னார். அது கவிஞன் என்பவன் ஒரு உயிர், அவன் இன்னொரு உயிராக ஒரு கவிதையை பெற்றெடுக்கிறான். அதனால் ரொம்ப அற்புதமான அழைப்பாக உங்களை நான் மதிக்கிறேன். நீங்கள் இந்த விழாவுக்கு வந்ததை என் பெருமையாக நான் கருதுகிறேன். அவர் சொன்னதைப் போல இந்த அரங்கம் அடர்த்தியான அரங்கம். என் அன்பு புலிக்குட்டி பர்வீன் சுல்தானா இந்த மேடையிலே பேசியிருக்க வேண்டியவர் அவர். ஆனால் அவருடைய நேர மதிப்பு, அந்த நேர மதிப்புக்கு இருக்கிற பண மதிப்பு, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே நன்கொடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக ஒரு பில்லை நான் சிவகுமார் சார்கிட்ட தர முடியாது. எனவே தயங்கி யோசித்து கொண்டிருந்தேன். உடனடியாக கேள்விப்பட்டு வாழ்த்து தெரிவித்து புத்தகம் வேண்டும் என்று சொல்லி, புத்தகம் எங்கே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு 25 புத்தகத்துக்கு பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டாரு பர்வீன் சுல்தான். அழகழகான வந்திருக்கிறாரு. ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி, என் அன்பு நண்பர். நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம், தமிழ்ச்செல்வன். அவர் தன்னுடைய 54வது சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையை யாழ்ப்பாணத்தில் திறந்து விட்டு 2 நாளைக்கு முன்னே தான் வந்திருக்கிறார். 54வது கடை. அவர் சொன்னார், எல்லோரும் கொழும்பில் போய் தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடங்குறீன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் என் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். என்னாளி என்ற வேலைவாய்ப்பு
என் நிறுவனத்தின் உணவை அவர்கள் உண்ண வேண்டும் என்று நான் சொன்னேன். உழைப்பால் உயர்ந்தவர் பாக்யராஜ் சார்கள் அறிமுகமானவர், இயக்குனர் எல்லாருக்குமே அறிமுகமானவர். சிறந்த சபை இந்த சபை. நம்ம சர்வோதயா ராமலிங்கம் சன் செய்தி வாசிப்பாளர். கட்டிலாய், கதவாய், ஜன்னலாய், மேசையாய் என் வசதிக்கேற்ற அளவிற்கு செய்த பின் மீதத்தை கொளுத்தி சூளை போட்டு கொண்டேன். பிறகு உன் பாடலை என்ன செய்யலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இது போதும் கவிஞர் பச்சையப்பன் என்பவர் மிகச்சிறந்த படிப்பாளி. அவர் ஆய்வுரை நிகழ்த்தியது எனக்கு மிகப்பெரிய பெருமை. பச்சையப்பனுக்கு அருகிலே அமர்ந்திருப்பவர் யார் என்றால் கவிஞர் இளம்பரை. என் ரசிகர் தனமாக நான் சொன்ன ஒரு பாடலை நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கணும். அதை நீங்கள் பாடலை, அப்பாவை பற்றி ஒரு பாடல் கேட்டிருக்க வேண்டிய நீங்கள் அந்த பாடலை. அற்புதமான கவிஞர். நான் யாரும் இல்லை என்பது அவருடைய கவிதை. வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை. வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை. என் வலிகளில் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கும் உங்களின் இலக்காரங்களிலிருந்து மீண்டெழுகிறேன் ஒரு பறவையாக. என் மனம் தனி, என் முகம் தனி, என் குரல் தனி. யார் மகள், யாருடைய மனைவி, எவரின் தாய் என என் சுயமழித்து சார்புக்குள் தள்ளும் கேள்வி ஆயுதங்களால் தொடர்ந்து என்னால் கீறுபட்டு கொண்டிருக்க முடியாது. பல்லாயிரம் ஆண்டு தழும்புகளோடும் காயங்களோடும் நான் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த உயரத்து மலையின் உச்சியில் நின்று உறக்க கத்துவேன், நான் யாருமில்லை, நான் தான் என்று. நன்றி இளம்பரை. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பிரசாத் என் அன்பு மகன். அவர் எப்போவுமே அப்துல் சமத் சொல்லுவார், எல்லோருக்கும் நிழல் கருப்பாக இருக்கும், ஜெயபாஸ்கரன் நிழல் மட்டும் சிவப்பாக இருக்கும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு. அப்படி தான் பாக்யராஜ் சார் பார்க்கணும், தொடர்ந்து என்னுடைய நலம் விரும்பி எனக்கு நிழல் தரக்கூடியவர். அழகழகாக அப்பப்போ அவருக்கும் தோணும், ஐயா நான் ஒரு பாடல் கவிதை எழுதியிருக்கிறேன் சொல்லுங்கன்னா அண்மையில் ஒரு கவிதை சொன்னார். முழமுழமாய் முன்னேறி கொண்டிருக்கிறாள் பூக்காரின்னு ஒரு கவிதை. அவர் கவிஞராக மாறி இருக்கிறார். முழமுழமாய் முன்னேறி கொண்டிருக்கிறாள் பூக்காரி. அது மாதிரி லிங்குசாமியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை. என் உயிர் நண்பர், மிகச்சிறந்த கவிஞர், பண்பாளர், தியான பயிற்றுனர், நல்ல ஓவியர், நல்ல விளையாட்டுக்காரர், அது மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர், அதே போல் சிறந்த ஹைக்கூ கவிஞர். அவருடைய ஹைக்கூ கவிதைகள் தான் அவரின் பால் என்னை மிகவும் ஈர்த்தது. பிருந்தாசாரதியும் நானும் அவர் கவிதைகளில் மயங்கியவர்கள். அவர் கவிதைகளை குறித்து நான் ஆய்வு செய்து ஒரு நூலே எழுதியிருக்கிறேன். மரத்தடியில் வகுப்படுகிறார் ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிறது மரம் என்ற ஒரு கவிதை. குழந்தைகள் விளையாடுகிற மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்று ஒரு கவிதை. ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது, நீ ஒரு முறை மீட்டி வை, ஒரு வனம் உருவாகட்டும். நீ ஒரு முறை மீட்டி வை, வரம். கூழாங்கல்லில் தெரிகிறது நீரின் கூர்மை. எனக்கு விக்கல் வரும்போதெல்லாம் அம்மா சொல்கிறாள், யாரோ நினைக்கிறாள் என்று. எனக்கு கோபமாக வருகிறது, யாரோவா நீ? வண்டியை நிறுத்தி என்னிடம் வழி கேட்டாயே, எனக்கும் ஒரு வழி சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்லவா? நகைச்சுவைக்கு நகைச்சுவை, தத்துவத்துக்கு தத்துவம். மயான கூரையின் மீது காக்கையின் சத்தம், யார் வரப்போகிறார்கள்? நிலவொளியில் மயானம், அமைதியாய் வெட்டியான், எங்கோ ஒதுந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ. கேட்கும்போதே நடுங்கும் உடம்பு நமக்கு. நிலவொளியில் மயானம், அமைதியாய் வெட்டியான், எங்கோ ஒதுந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ. முதலில் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்றார்கள், இப்போது ஆறே இல்லை என்கிறார்கள். செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. அந்த எறும்புக்கு இருக்கிற நாகரிகம் இன்னைக்கு பல பேர் கிடையாது. செருப்பில் ஏறி பார்த்து எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அங்கே தான் இருக்கின்றன அந்த எறும்புகள். அந்த எறும்புகள் அங்கேயே தான் இருக்கின்றன, இறங்க மறுக்கின்றன. ஆனால் நீங்கள் அப்படி கவிதை எழுதியிருக்கிறீர்கள். அற்புதமான கவிதைகள், நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர், டைமிங்காக சொல்லுவார் எல்லாத்தையுமே. நானும் இப்போ இருந்தாலும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இதர கண்டெய்னர் லாரி அப்படி திரும்புது. எங்கள் கார் நின்று போச்சு. உடனே என்ன பிறந்தா, என்ன இது இவ்வளோ பெரிய வண்டி திரும்புது அப்படின்னு கேட்குறாரு லிங்குசாமி. ஒன்றும் இல்லை, அது ஹுண்டாய் கம்பெனிலேருந்து காரை ஏற்றிக்கிட்டு வர கண்டெய்னரு துறைமுகத்துக்கு போகுது அப்படின்னாரு. அப்போ டக்குன்னு லிங்குசாமி சொன்னார், அப்போ எதிர வர்றது ஒரு வண்டி இல்லையா?
எதிர வர்றது ஒரு வண்டி இல்லையா? நிறைய சொல்லுவார். என்ன கவியை, அவன் படத்தை நான் பார்த்துருக்குறேன், அவன் நடிப்பை நான் பார்த்துருக்குறேன், பார்க்கும்போதெல்லாம் நான் பாராட்டுவேன், எப்படி இருக்குன்னு அவர் கேட்பார். நான் சான்ஸே இல்லை, அருமையாக இருக்கேன் அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். திரும்ப திரும்ப வாய்ப்பு கேட்டு வந்து எனக்கு வாங்கி கொடுங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல. சினிமாவில் இது சாதாரணமாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுமே இருக்காது, சான்ஸே இல்லை. எதுக்கு சான்ஸ் இல்லை? இவனும் கேட்க மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான். சான்ஸே இல்லை. ரொம்ப போலித்தனங்களால் கட்டமைக்கப்பட்டு இவனை வந்து அப்படியா சொல்கிறீங்க நம்புகிறான் அவன். அது மாதிரி வந்து அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் மிக மிக யதார்த்தமானவர். அவர் வந்து அவருடைய தொழில் சிரமம் அது இதெல்லாம் இல்லை, அவருடையக்குள்ளே இருக்கிற மனிதமும் இலக்கியமாக அவரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. எங்கே போனாலும் ஒரு கவிதையால் தான் அவர் வந்தார். ஒரே ஒரு கவிதை, இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள். சுஜாதாவுக்கு அது பிடிச்சி போச்சு. அந்த சுருக்கத்தை வச்சு ஒரு கதையை திறந்துட்டார். அந்த கவிதையை போட்டு பெரிய லாண்ட்ரி நல்ல லாபகரமாக நடத்திக்கிட்டு இருக்கார். எல்லா கவிதைகளுமே வாழ்வியல் கவிதைகள். நம்ம செந்தில் பிரசாத் குறிப்பிட்டதை போல் அவர் எழுதிய கவிதை நூல்கள் விட அவர் கவிதைகளை குறித்து எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை அதிகம். மலையாளத்தில், இந்தியில், ஆங்கிலத்தில் எல்லாம் அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. ஆய்வு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், லீலா அம்பு ஒரு நூல் எழுதிட்டு இருக்காங்க, ஐயப்ப மாதன் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பல கவிஞர்கள் விரித்து ஏராளமான கவிதை. ஏன்னா ஒரு விதை மாதிரி போட்டுருவார், அது விருட்சம் மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கவிதைகளில். அது ரொம்ப நுட்பங்க. ஹைக்கூன்றது உற்பத்தி பண்ணுவது அல்ல, அது படைப்பது. ஒரு தியான மனநிலை, ஒரு வரத்தின் மனநிலை. அந்த மனநிலை தான் வந்து கவிதையை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது வந்து நீங்கள் அவர் கவிதைகளை படிக்கும்போது தெரியும். மிஞ்சி போனால் இது வரைக்கும் லிங்குசாமி 160 அல்லது 70 கவிதை தான் எழுதியிருக்கிறார். 160 கவிதைகளை நீங்கள் வரிசையாக போட்டால் 160 வரி தான் எழுதியிருக்கிறார். இப்படி நேராக போட்டின்னு வச்சுங்க, 160 வரிகள் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் சென்றடைந்தது அதிகம். அதைத்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், நீங்கள் விளக்காக இருங்கள், உங்கள் வெளிச்சம் பயணித்து கொண்டே இருக்கட்டும் பார். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சார் அப்துல் ரஹ்மான். நிகழ்காலத்தில் அவர் கூட பழகிற வாய்ப்பு இது பண்ணுற அவங்களாம் உருவாக்கணுங்க. அவருடைய நீர் கவிதை எல்லா இடங்களும் நான் சொல்லுவேன். ஆக அந்த வகையில் இந்த நூலுக்கு அவருக்கு முழு உரிமை. அவர் வந்திருக்கிறாரு, என் இனிய நண்பர், என்னை பாதுகாவலர். எனக்கு இரவு 12 மணிக்கெல்லாம் கூப்பிடுவார், 1 மணிக்கு ஒரு கவிதை சொல்லுவார். சொல்லிட்டு அவர் தூங்குறாரான்னு தெரியாது, நான் தூங்க முடியாது, அப்படி ஒரு கவிஞர். இந்த பக்கம் சீனி ராமசாமி அவர் சொன்ன போல் இது போல் ஒரு சபையை அவர் களைகட்ட வைப்பார், நான் சொல்லவே இல்லை. அற்புதமான கவிஞர். 5-6 நூல்களை எழுதியிருக்கிறார். படைப்புகளில் மண் வாசம். ஒரு ஐர மீன் குழம்பு எப்படி எடுக்கணும், ஐர மீனை எப்படி கழுவணுன்ற காட்சி பார்த்து 2 நாள் எப்படிவாது சாப்பிடலாமா ஐர மீன்ற ஏக்கத்துக்கு தள்ளினவர் அவர். வாழ்வுன்னு ஒரு கவிதை பாருங்கள். நான் யார்? சீனி ராமசாமி. நான் சங்கியும் அல்ல, புரியும், அங்கியும் அல்ல, லுங்கியும் அல்ல, குடியிருக்கும் வீட்டுக்கு வாடகை தருவதற்கு நகரத்தில் குட்டிக்கரணம் போடும் மங்கி. இதை விட உங்களுக்கு வாழ்வின் யதார்த்தத்தை எப்படி சொல்லப்படும்? நேர்மைக்கு வழின்னு ஒரு கவிதை. தொழில் தர்மமில்லாத கடவுள் மறுப்பாளர்கள் ஜோராக வளர்கிறார்கள். தொழில் தர்மமில்லாத கடவுள் மறுப்பாளர்கள் ஜோராக வளர்கிறார்கள். கருணையற்ற ஆத்திகன் அம்பாள் பெருமை பேசி பூரிக்கிறான். இருபக்கமுள்ள நேர்மையாளர்களின் கதி அந்தோ கதி. அவர்கள் நெருப்பில் நீந்தி அலைய வேண்டியிருக்கிறது. சீனி ராமசாமி. ஏன் இந்த மேடையிலெல்லாம் இவங்களை தேர்ந்தெடுத்து அழைத்தேன்னா, என் காலத்தில் என்னோடு எழுதுகிறவர்களோடு நான் கரம் கொடுக்க வேண்டும், என்னோடு எழுதுகிறவர்களை கட்டி தழுவ வேண்டும், அவர்களின் கவிதைகளோடு நேசிக்கிற உங்களை நான் பார்க்க வேண்டும். இது ஒரு நிர்வாக திறமை என்று நான் பார்க்கிறேன். ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி ஒருங்கமைக்கிறது, அதுக்காக ஒரு இடம் பார்க்குறது, புத்தகத்தை தயாரிக்கிறது, பேச்சாளர்களை ஒருங்கிணைக்கிறது, கேட்க வரவங்களை ஒருங்கிணைக்கிறது என்று ஏராளமான ஒருங்கிணைப்பு திறமை இதில் இருக்குது. என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன். பார்க்குறேன். 2017 நூல் வெளியீட்டு நடந்தது. முகவரி தொகுப்பு எங்கிட்ட இருக்குது. இந்த முறை பார்க்குறேன். நண்பர்களே, வருத்தமான செய்தி, 40 விழுக்காட்டினர் இப்போது இல்லை. 2019 நான் வரவேண்டாம் என் மகனை நூலை வெளியிட்ட போது இருந்தவர்கள் 40 விழுக்காட்டினர் இப்போது இல்லை. எஞ்சி இருக்கிறவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்.
ஆக இந்த உறவை நாம் தேடி தேடி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது, அரவணைக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை ஒரு முறை தான் என்பதை எல்லோருக்கும் உணர்த்த வேண்டியிருக்கிறது. இது 2வது முறையாக இருந்தால் இன்னும் 10 பேர்ட்ட சண்டை போடலாம். ஒரே ஒரு முறை தான் இருக்கிறது. பெருமை தெரிவன் என்ற ஒரு கவிதை மகளை பற்றி எழுதியிருக்கிறாரு நம்ம சீனு ராமசாமி. விடிந்தும் விடியாமலும் உனக்கு தருவதற்குத்தான் கவிதைகள், வேறு எதற்காகவும் எழுதவில்லை. கண்ணீரை தவிர சிறந்த செல்வம் உலகில் இல்லை மகளே. ஒவ்வொரு சொல்லிலும் நான் இருப்பேன், பொண்ணுகிட்ட சொல்கிறார். வாழ்வை அதிகாரமில்லாத கவியின் சொற்களில் எளிய அன்பில் எழுதி வைப்பேன். உலகம் அறியும் நாளில் அது உனக்கு சிறு பெருமை சேர்க்குமாயின் அது போதும். இன்று பெய்யும் மழையெல்லாம் எனக்காக என்பது போல் இருக்கிறது என் தாய் பிறப்பே என்று மகளுக்கான கவிதை முடிக்கிறார். அற்புதமான கவிஞர்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லோருமே. அதே போல் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான காரணம், இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டது, அதற்காக என்னை வலியுறுத்தியது, பல முறை எனக்கு யோசனை சொன்னது எல்லாமே இங்கே இருக்கிற சிவகுமார் சார் தான். ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கெல்லாம் உறவுகள் முறிந்து விடுகின்றன, சொந்த உறவுகள். இப்போ ஒரு 5,000 ரூபாய் பிரச்சனை கிளப்புனா அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குவான். ஒரு 10,000 ரூபாய் பிரச்சனை கிளப்புனா நெருங்கிய உறவுலாம் காணாமல் போயிடும். ஆனால் லட்சக்கணக்கில் இந்த விழாவுக்கு செலவழித்திருக்கிறார். ஆனால் அதன் பொருட்டு அவர் கவலைப்பட்டதே இல்லை, விழாவை நடத்தும். நான் இந்த இசை மியூசிக் அகாடமியில் நடத்தணுன்றது எனக்கு எண்ணமே இல்லை. இதை நான் கற்பனை செய்து பார்க்க முடியாத இடம். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அந்த பக்கம் ஒரு தேநீர் கடை இருக்கும், அற்புதமான தேநீர் கடை. அங்கே 2 பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு தேநீர் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுதான் மியூசிக் அகாடமிக்கு எனக்கும் உள்ள தொடர்பு. அந்த இடத்துல தான் பண்ணணும், அங்கே தான் பண்ணுவோமே. என்ன இப்போ இல்லைங்க, ரொம்ப காசு அதிகமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஏன் கொள்ள போகிறீங்க? எத்தனை பேருக்கு போண்டா சொல்லலாம் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லி இடத்த முடிவு பண்ணி இதுக்காக திட்டமிட்டு அவர், அதாவது சொல்லுவாங்க, எள்ளு தான் எண்ணெய் காயுது, எலி புழுக்க எது காயுது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அதை விடுங்க, நான் அவங்களை கொச்சப்படுத்தலை பணியாளர்களை. அவர் நடத்துகிற எல்லா விழாக்கள்லையும் அவர் நிறுவனத்தின் பணியாளர்கள், சுனந்தினி நண்பர்கள் எல்லாரும் வந்து 10 பேர் இங்கே வேலை பார்த்துருக்காங்க இன்றைக்கி. இதுக்கு நான் எப்படி சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? அவருக்கு நான் ஒரு பணம் தர முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ என் தமிழைத்தான் தர முடியும். அப்போ என் கவிதை எழுதுகிற பொறுப்பை அவர்கள் கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் எழுத வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் பேரூக்கமாக எடுத்துக்கொள்கிறேன். இது வந்தில்ல சார், இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவர் வந்திருக்கிறான்னு தெரியும். அப்படிலாம் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதுக்கு 100க்கு 100 ஒற்றை காரணம் உங்கள் கரவொலியோடு சொல்லுகிறேன், ஐயா சிவகுமார் அவர்கள் தான். இப்படியாக மாவட்டத்துக்கு ஒருவர் கிடைத்தால், அல்லது தொகுதிக்கு ஒருவர் கிடைத்தால், நாடாளுமன்ற தொகுதிக்கு அல்லது எல்லா தொகுதிக்கும் ரிசர்வ் தொகுதிக்கும் சேர்த்து சொல்கிறேன், கிடைத்தால் அது இலக்கியவாதிகளுக்கு பெரிய வரமாக அமையும். இப்படித்தான் இலக்கியத்தை வளர்க்க வேண்டி இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து இலக்கியம் பரவ வேண்டும் என்றால் பரவித்தான் ஆக வேண்டும். எனவே சிவகுமார் சார் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியாமல் கண்ணீர் மல்க நிறைந்த நெஞ்சத்தோடு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியூர்களிலிருந்து தான் நிறைய வந்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிற என் அன்பு தம்பி ஏகாம்பரம் ராஜசேகர், நீங்கள் தொகுப்புரை கேட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அவ்வளவு பாடுபட்டார். என்னை வண்டியில் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக அலைந்தார். அற்புதமான கவிஞர். வரட்டி என்கிற அவருடைய கவிதை கேளுங்கள். நிகழ்ச்சி நெறியாளராக அவரை பார்க்காதீர்கள், ஒரு கவிஞராக பாருங்கள். தலைப்பு வரட்டி. வரட்டிகளை தட்ட மாடுகளின் சாணத்தை குவித்து மிதிக்கும் தருவாயில் பாட்டியின் ஆயிலும் சேர்ந்தே நசுங்கியது. புலிக்குட்டி நல்லா கேட்டுக்கிறீங்களா? சரி, புலிக்குட்டினா பர்வீன் சுல்தானா. வரட்டிகளை தட்ட மாடுகளின் சாணத்தை குவித்து மிதிக்கும் தருவாயில் பாட்டியின் ஆயுளும் சேர்ந்தே நசுங்கியது. சாண உருண்டைகளை வைக்கோல் கூலங்களில் புரட்டி வட்டமாக வரட்டி தட்டுவதில் எப்போதும் பாட்டியிடம் என் காம்பஸ் தோற்று போகும். வரட்டியில் ஒட்டிய ரேகைகளின் வழியே என் பாட்டியின் சரித்திரத்தை படிக்க இயலும். வீட்டுக்கு அருகிலேயே பள்ளிக்கூடம் என்பதால் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வருகையில் வெயிலில் காய வைத்த வரட்டிகளை திருப்பி போடுவதே எனக்கான வீட்டுப்பாடமாக இருந்தது. அந்த வேலையை நான் கூட செஞ்சுருக்கேன். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி அந்த வரட்டியை திருப்பி போட்டு போ, நான் புரட்டுகிற புத்தகமாக அது நடக்கும். பெண்ணுக்கு எனக்கான வீட்டுப்பாடமாக இருந்தது. வரட்டியில் ஒட்டியுள்ள வைக்கோல்கள் தான் வரட்டி எறிவதை விளக்கின் திரியென தொடங்கி வைக்கிறது.
வரட்டி உள்ள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனால் எழுதியிருக்கிறார். மாடுகளை மேய்க்க, அவற்றை குளிப்பாட்ட, புல்லறுத்து போட, பால் கறக்க, மாட்டுக் கொட்டைகளே ஒரு அறையே உருவாக்கி அவற்றோடு உறங்க என்று தனது வாழ்வை மாடுகளோடு மட்டுமே கழித்து ஒரு நாள் இறந்து போனால் பாப்பாத்தி பாட்டி. சமைக்க, தண்ணீர் சுட வைக்க, நெல் அவிக்க, குளிர்காய என எதற்கெல்லாமோ மாட்டுக்கொட்டகையின் பரணில் அடுக்கிய வரட்டிகளை பலமுறை நான் எடுத்திருக்கிறேன். பாட்டி இறந்த அன்று அவளை எரியூட்டுவதற்காக வரட்டி எடுக்க அப்பா என்னை பரணில் ஏற்றிவிட்டார். நடுங்கிய விரல்களால் பரணில் அடுக்கியிருந்த வரட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போடுகிறேன். வரட்டியில் ஒட்டிய வைக்கோல் அனைத்திலும் பாட்டியின் நரம்புகளே தெரிகின்றன. இது நரம்பு, இந்த வரட்டியை பார்த்தவங்கள தான் அந்த கவிதையை புரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த அரங்கிலே பங்கேற்றவர்கள் சமகாலத்திலே என்னோடு எழுதி கொண்டிருப்பவர்கள். இந்த நூலை வெளியிட்ட பாக்யராஜ் அவர்கள் கடந்த காலத்தில் என்னிடம் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய கலைஞன். அந்த கவிதையை அவர் ஏதோ திக்கித்தெரிய சொன்னார். நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படங்களில் கம்பீரமாக நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ. உன் இனத்து கற்பு கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான். என் இனத்தின் அயோக்கியர்கள் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ. நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டாலொழிய சொல்லிக் கொள்வதில்லை நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும் நீ. எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று இந்த கவிதை முடியும். இதுதான் ஆனந்த விடலில் வந்து அந்த முத்திரை கவிதை. உண்மையை எழுதுகிறேன், இயன்றவரை எளிமையாக எழுதுகிறேன், எல்லோருக்கும் புரிவது போல எழுதுகிறேன். இந்த சமூகத்துக்கு நான் என்ன பங்களிப்பு செய்தேன் என்று யாரும் நம்ம எதிர்காலத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்று எனக்கு தெரிந்த மொழியில், நானும் பள்ளிக்கூடத்தில் பள்ளி இறுதி வகுப்பில் 3 முறை ஃபெயில் ஆகிட்டோம் தான். அதுக்கு நீங்களும் பாரத தேசம் தான் காரணம். ஏன்னா நான் கணக்கு அப்போல்லாம் எஸ்எல்சி படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் படித்தேன், தோத்துட்டேன். 2வதும் அங்கேயே சேர்ந்து படிக்கணும் அதே கல்லூரியில். அப்போல்லாம் அடுத்து வர பசங்க நம்ம ஒரு வில்லன் மாதிரி பார்ப்பானுங்க. 3வதாக படிக்க முடியாது, 2ஆம் முறை ஃபெயில் ஆகிட்டேன். 3வது சேர்த்துக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், அக்டோபர் எழுதுன்னு ஒன்று விட்டு, அக்டோபர்னு எல்லாத்தையுமே எழுதணும். அப்படி எழுதும்போது கணக்கு அன்றைக்கி 2வது நாளே கணக்கு பறித்தேன். தேரம்பாடம் தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் காஞ்சிபுரத்தில் ராஜா திரையரங்கத்தில் 16 வயதில் படம் பார்த்தேன். அதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்படி எழுதி கொடுத்துட்டு போகிறதுக்கு காரணம், எனக்கு பக்கத்தில் இருக்கணும் பேப்பராக வாங்கிட்டே இருக்கான். அடிஷ்னல் பேப்பருக்கு கணக்கு போட்டு தரத்துக்கு ஒரு பேப்பரை கூட ஃபில்லப் பண்ணாமல் என் நிலைமை எப்படி இருக்கும். அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு தான் இருந்த பொண்ணை கொடுத்து நான் வெளியில் வந்துட்டேன். வந்த பிறகு அந்த படம் பார்த்தேன். எனக்கு ஆர்வம் இதில் அவ்வளோதான். எல்லாருக்கும் நான் முன்மாதிரியாக எடுத்துக்கணும்னு சொல்ல வரல. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் கவிஞன், ஒருத்தன் ஓவியன், ஒருத்தன் வணிகன், ஒருத்தன் வித்தைக்காரன், ஒருத்தன் ஞாபக சக்திக்காரன், ஒருத்தன் விவசாயி, ஒருத்தன் கணித மேதை. இந்த மனித குலத்தின் திறமைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியானவை. அதை கண்டறியதான் கல்வி தோற்று போய்விட்டது. கல்வி தோற்று போய்விட்டது. அரங்கிலே இருக்கிற இந்த பள்ளிக்கூட வகுப்பில் இருக்கிற 50 பேரில் யார் கவிஞன், யார் ஓவியன், யார் சிற்பி, யார் கணக்கு போடுகிறவன், யார் தலைவன், யார் அறவுரையாளன், யார் சொற்பொழிவாளன் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிற திறனை இந்த கல்வித்துறை இழந்து விட்டது. அதன் விளைவுதான் எல்லோருக்கும் உடுப்ப மாட்டுகிறோம், எல்லோருக்கும் டை கட்டுகிறோம், இந்நேர வரைக்கும் உருவாக்க முடியவில்லை. அவனவன் முட்டி மோதி வர வேண்டியிருக்கிறது. அப்படி முட்டி மோடி வந்தவர்கள் தான் நான் ஒருத்தன். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். தேனியிலேருந்து, ஆண்டிப்பேட்டிலேருந்து பெண்ணரசி கண்ணன் வந்திருக்கிறார், இதுக்காக வந்திருக்கிறார். இன்றைக்கி இரவே புறப்பட்டு போகிறார். என் உறவினரெல்லாம் வந்திருக்கிறார்கள். மகாலட்சுமி, கவிஞர் மகாலட்சுமி வந்திருக்கிறார். மகாலட்சுமி இந்த கூட்டத்தில் 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல, நேரம் இல்லை. அதுபோல் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டாங்க, இல்லை நேரமில்லை, எல்லோரோடும் சேர்ந்து பயணிப்பேன். இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஊடகவியலாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அரங்கத்தினருக்கு அருமையான ஒத்துழைப்பு. என்னை அரங்கத்திற்குள் 3 மணிக்கு தான் அனுமதித்தார்கள். ஆனால் 2 மணிக்கே இதெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள். எனக்கான வேலை அவர்கள் மூலம் நடக்கிறது. அப்போ என் 4 மணிக்கு அனுமதிச்சாங்க, 5 மணிக்கு அனுமதிச்சாங்க. மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அரங்க நிர்வாகிகளுக்கு, வந்த ஊடகவியல் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, கலை இலக்கியம் சார்ந்த அன்பர்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் யாரையும் விடவில்லை என்று நினைக்கிறேன். யாராவது விட்டுருக்கேன்? யாரும் இல்லை. சொல்லுவாங்க, என் நினைவு சரியாக இருக்குமானால் அந்த மாதிரி சந்தேகம்லாம் வரக்கூடாது. என் நினைவு சரியாக இருக்குமானால் 1950 என்று நினைக்கிறேன். அது தப்பித்துக் கொள்வதற்கானது.
தெரிந்தால் சொல்லணும், எல்லாம் விட்டுடணும். எனவே உண்மையாகவும் இயல்பாகவும் இருப்போம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, என் நெஞ்சம் இனிக்கிறது. இந்த நாட்டுக்கென்று இதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது, என் உள்ளம் கேட்கிறது. முன்னோர் வெட்டிய குளங்களிலே நான் மூழ்கி குளிக்கின்றேன். என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன். நான் இனிமை காண்கின்றேன். நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது. இந்த நாட்டுக்கென்று எதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது. யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது, யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது. நேற்று எவரோ போட்ட விதை ஒன்று எனக்கு பழமாய் விழுகிறது. யாரோ விதைத்த நெல்மணி எனக்கு சோறாய் சுவைக்கிறது. உழவன் வியர்வையில் விளைந்த கரும்பு எனக்கு சாராய் இனிக்கிறது. யாரோ சமைத்த பாதைகளில் என் பயணம் தொடர்கிறது. நேற்று எவரோ கட்டிய கோயில் கோபுரம் என்னை அழைக்கிறது. யாரோ கொடுத்த மின்விளக்கு ஒளியில் இருளை எரிக்கின்றேன். பின்னர் எவரோ வரைந்த ஓவியம் ஒன்றின் எழிலில் திளைக்கின்றேன். யாரோ கண்ட மருந்துகளால் என் நோய்களை தீர்க்கின்றேன். எவரோ எழுதிய நூல்களினால் என் அறிவை திறக்கின்றேன். யாரோ நெய்த ஆடைகளால் என் ஆளுமை உயர்கிறது. எவரோ இயக்கும் வாகனத்தில் என் பயணங்கள் தொடர்கிறது. யாரோ இசைத்த இசையொன்று எனக்கு இதயத்தில் நுழைகிறது. பின்னர் எவரோ பாடிய பாடலின் உண்மைகள் எனக்குள் செய்கிறது. இந்த நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து என் நெஞ்சம் இனிக்கிறது. இந்த நாட்டுக்கென்று அதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது. அந்த கேள்வியின் விளைவுதான் என் கவிதை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகள் இருந்த வீடு கவிதை நூல் வெளியீட்டு விழா இத்துடன் நிறைவடைகிறது. வந்திருந்த அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.